பட பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு. பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்வெடு. நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. அகிலம் படைத்த ஆண்டவர் ஓய்ந்தாரே, உழைப்போர் விலங்கு நிலத்திற்கும் ஓய்வழி என்றாரே. பெருமைக்காக உழைத்தே ஓடாய் தேய்ந்தது போதுமே, உறவுக்காக உழைத்தே வாழ்வை நோக்கி போகணுமே. நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவரே அளிக்கும் ஓய்வை உறக்க சொல்லணுமே. நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவரே அளிக்கும் ஓய்வை உறக்க சொல்லணுமே, உறக்க சொல்லணுமே. நீ உறக்க சொல்லணுமே. படபட பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு. பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்வெடு. நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு. சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. VBS 2024 நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக துவக்க ஜெபத்தினை ஆயர் அவர்கள் ஏறெடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த தூய கடவுளே, மீண்டும் ஒரு தருணத்தை எங்களுக்கு நீர் தந்து இந்த பிள்ளைகளை நாங்கள் சந்திக்கவும், இந்த 10 நாட்களும் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டவற்றை இப்பொழுதும் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கூடுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் மெய் போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய விடுமுறை விபிலிய பள்ளியினுடைய நிறைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக, இவர்களை அனுப்பி வைத்த பெற்றோருக்காக நாங்கள் மெய் போற்றுகிறோம். இந்த நிறைவு நாளின் நிகழ்ச்சியிலே பங்கேற்று தங்களுடைய செயல்பாடுகளை அருமையான பாடலின் வழியாக, வசனம் சொல்லுவதின் வழியாக, நடனத்தின் வழியாக, ஸ்கிட் வழியாக செய்ய இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும், ஆசிரியர்களையும், தன்னார்வ தொண்டர்களையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஃபைனல் டே நிகழ்ச்சிகளை கண்டு கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கின்ற எங்களுடைய பெற்றோருக்காக நாங்கள் மெய் போற்றுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய கிருபை இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இன்றைய நாளின் இந்த நிறைவு நாள் நிகழ்வு உமக்கு மகிமையானதாகும், எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாகவும் அமைய அருள் வேண்டி மன்றாடுகிறோம். இதை நடத்தி காட்ட இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஞானத்தை தந்தரலும், தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை தாங்கள் பயிற்சி பெற்றவற்றை சிறப்பாக செய்வதற்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். நல்ல தைரியத்தை பிள்ளைகளுக்கு தந்தரலும். கடவுளின் நாமம் மகிமைப்படுவதற்காக தங்களுடைய தாளந்தையும் திறமையையும் இந்த பிள்ளைகள் பயன்படுத்த அருள் வேண்டி மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் உடைய தூயாவின் நிறைவான அருளினாலே நிறைத்து இந்த பிள்ளைகளை கண்டு நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ தொடர்ந்து உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நன்றி அம்மா. வரவேற்புரை. VBS 2024 படைப்பினை கொண்டாடுவோம் என்ற செம்பொருளின் கீழ் நடைபெற உள்ள நிறைவு நாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்கிறோம்.
இவ்விழாவினை தலைமையேற்றி நடக்க வந்துள்ள அருள் திரு ஈனோஸ் ஐயா அவர்களையும் அருள் திரு ஜாக்லின் ஜோதி அம்மா அவர்களையும் விபிஎஸ் சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் நம்முடைய ஆலயத்தின் செயலர் திரு சாமுவேல் எபினேசர் அவர்களையும் நம்முடைய ஆலயத்தின் பொருளர் மிஸ்ஸஸ் ஜெயச்சந்திரா அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் நம்முடைய சேகரக்குழு உறுப்பினர்கள் மிஸ்டர் பிரின்ஸ் தேவசகாயம் அவர்களையும் மிஸ்டர் ஜார்ஜ் ஏசுதாஸ் அவர்களையும் மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்களையும் மிஸ்டர் எசேக்கேல் அவர்களையும் மிஸ்ஸஸ் குயின் மேரி அவர்களையும் மிஸ்ஸஸ் உஷா தாமோதரன் அவர்களையும் மிஸ்ஸஸ் சாராள் அவர்களையும் மிஸ்டர் யுவராஜ் அவர்களையும் மிஸ்டர் ஜபப்ரியா அவர்களையும் மிஸ்டர் இம்மானுவேல் அவர்களையும் மிஸ் ஷாரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக அம்மாவையும் ஐயாவையும் வரவேற்கிறோம். ட்ரெஷரர் அவர்களை வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். மிஸ்டர் இம்மானுவேல், மிஸ்ஸஸ் ஸ்வர்ணா சாமுவேல், மிஸ்ஸஸ் ஜபா, ஜார்ஜ் அவர்களையும் வரும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். செக்ரட்டரி அவங்க முடிச்சுட்டாங்க. வாங்க செக்ரட்டரி வாங்க. அங்கே நெல்லுங்க. அங்கே கொஞ்சம் கழிச்சுக்கோ. அம்மா இன்னொரு address by our reverend. Hello. 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 நல்லா இருக்கீங்களா? ரைட். பிபிஎஸ்லாம் நல்லா இருந்துச்சா? எத்தனை நாள் நடந்துச்சு? 10 நாள் நடந்துச்சா? நல்லா கணக்கு பண்ணி சொல்லுங்கள். 12 நாள் நடந்துச்சு.
உங்களை 12 நாள் நாங்கள் கட்டி காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை? ஆமாவா? சரி, உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் இந்த விபிஎஸ்க்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த வருஷம் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. காலையில் ஐரம்மா பிரசங்கம் பண்ணும்போது மரத்தினால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்ன உடனே ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. சபையாரெலாம் சொல்கிறதுக்கு முன்னால், உங்கள் பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மரத்தில் நல்ல பழம் கிடைக்கிது, அதனுடைய இலை இருக்குது, ஆக்சிஜன் தருது, பறவைங்க வந்து தங்கி இருக்குது, இப்படி நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆமாம், இந்த படைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கின்ற ஒரு பெரிய அருட்கொடை, பெரிய கிஃப்ட்டு. இந்த பெரிய கிஃப்டை நாம் எப்படி மகிழ்ச்சியோடு கூட வச்சுக்கணும் இல்லையா? நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாக்க அதை பத்திரமா வச்சுக்குவோம், அதை எல்லார்கிட்டையும் காட்டுவோம், அதை யாரும் எடுத்துக்காதபடி, திருடிக்காதபடி, அல்லது யார்கிட்டையும் அதை தொலைச்சிடாதபடிக்கு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கின்ற இந்த படைப்பு என்கின்ற கிஃப்டை நாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும், அதை நாம் செரிஷ் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும், அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும். இந்த ஒரு நல்ல செய்தியை இந்த செம்பொருள் தீம் நமக்கு இந்த வருஷம் சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் படிச்சிருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். உங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்களா? இந்த ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாது. நாம் கடவுள் நமக்கு இயற்கையாக கொடுத்துருக்கின்ற பழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் பல்சஸ் அப்படின்னு சொல்கிற விதை காய்கறிகளையும் நாம் சாப்பிடணும். ரைட், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். கடவுள் நம்ம கொடுத்துருக்கின்ற ஹெல்த்தை நாம் பத்திரமாக பாதுகாத்துக்கணும். இந்த ஒரு செய்தியை நம்முடைய விடுமுறை வேதாம பள்ளி இந்த வருஷம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அருமையான பெற்றோர்களை வாழ்த்துகிறோம். மிகச்சிறப்பாக இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியிலே இயக்குநர்களாக பணியாற்றிய 2 டைரக்டர்ஸ், மிஸ்ஸஸ் ஞான தெபோரா ரூபன் அம்மா அவர்களையும் மிஸ்ஸஸ் மரியா ஜார்ஜ் அம்மா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிப்பாராக. எப்படி நிதி நிர்வாகம், எப்படி எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ணாங்கலாம் தெரியல. நிதி சேகரிப்பு பொறுப்பாளர் இன்னும் அந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்கல. பட் இருந்தாலும் நிறைய உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிளாடிஸ் செல்வராணி அம்மா அவர்களை எங்கே இருக்கிறாங்க? அவங்க என் கண்ணுக்கு தெரியல. ரைட், எனிவே இது ரைட், அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அதே போல் உங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் உங்கள் டீச்சர்ஸ் உங்களை நல்லா வழிநடத்தி இந்த 10 நாட்களும் 10 நாள் லெசன் 12 நாள் விபிஎஸ்சில் உங்களை வழிநடத்தினார்கள். ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்ம விபிஎஸ்சில் டீச்சருக்கு மேலே சில்ட்ரனுக்கு மேலே வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. தே அவுட் நம்பர். உங்களுக்காக வேலை செய்த உழைத்த எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறார். தீமோத்தேயுக்கு, நீ கற்றவற்றில் நிலைத்திரு. ஏதோ 10 நாள் விபிஎஸ் முடிஞ்சிருச்சு, இதெல்லாத்தையும் நான்
வாங்கி தூர போட்டு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், நீ கற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியிலே, இந்த போதனையிலே நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் நான் ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஐயர்தான், 2 பேரும் இந்த ஊழியத்தை சேர்ந்து தான் செஞ்சுருக்கணும். ஆனால் சில பல காரணங்களால் உங்களோடு கூட 10 நாட்களும் முழுமையாக நான் இருக்க முடியல. ஆனால் அம்மா அவர்கள் முழுமையாக ஆசிரியர்களோடும் உங்களோடும் இருந்து இந்த விவிலிய பள்ளியை விபிஎஸ்ஸை கவனிச்சுக்கிட்டாங்க. எனவே ஆயர் என்கின்ற முறையிலே என்னுடைய சக ஆயராக இருக்கின்ற அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டலாமா? தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ அண்ட் வி ஈகர்லி await to see your beautiful performance. உங்களுடைய அழகான நிகழ்வுகளை கண்டுகளிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக வரவேற்பு நடனம் ஆட வருகிறார்கள் இன்டர் சீனியர் மாணவிகள். இயற்கையின் அழகினில் இறைவரை காண இறையோடு இன்று இணைந்திடுவோம். இயற்கையின் அழகினில் இறைவரை காண இறையோடு இன்று இணைந்திடுவோம். மகப்பேற்றின் வழியால் இயற்கை துடிக்குது, மீட்படைய இயற்கை மீட்பரை தேடுது. மகப்பேற்றின் வழியால் இயற்கை துடிக்குது, மீட்படைய இயற்கை மீட்பரை தேடுது. இயற்கையின் அழகினில் இறைவரை காண இறையோடு இன்று இணைந்திடுவோம். இயற்கையின் அழகினில் சுயநல சூழ்ச்சியால் இயற்கையை சுரண்டியதால் இறை தூதராய் செல்ல இயற்கை மறுக்குது. சுயநல சூழ்ச்சியால் இயற்கையை சுரண்டியதால் இறை தூதராய் செல்ல இயற்கை மறுக்குது. இன்று மனம் மாறி இயற்கை மீட்டெடுத்து இறை வருகையில் இயற்கை பங்கு பெற வழி செய்வோம். இறை வருகையில் இயற்கை பங்கு பெற வழி செய்வோம். இயற்கையின் அழகினில் இறைவர்
விட யாழை விட இணையது தான் நம் மழலை சொற்கள். எத்தனை பொருட்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் விலையேற பெற்றது நம் மழலை மொழிகள். இப்பொழுது இனிமையான குரலில் நம் முன்னே விருந்தளிக்கும் மனன வசனங்களை கூற வருகின்றனர் நம் பிகினர் பிள்ளைகள். Day 1. Remember the Sabbath day and keep it holy. Exodus 28. Thank you. நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. தொடக்க நூல் 6:8. தேங்க்யூ. நாள் 3 வீழ்ச்சிக்கு முந்தியது வீண். நீதிமொழிகள் 16:18. நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். வெள்ளை பயணம் 16:8. தேங்க்யூ. இசை பாசம் குயலூசை கேட்க இதம் தரும் குளிர்காற்று பெற இன்பம் பயக்கும் வாழ்வை அடைய இயற்கை சோலையால் தஞ்சம் அடைய நம் ஆண்டவர் படைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று நம்மிடம் உணர்த்த வருகின்றனர் நம் பிகினர் பிள்ளைகள். பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பண்பாய் பாதுகாக்க கற்போம், படைப்பை உறவாய் ஏற்போம், பண்பாய் பாதுகாக்க கற்போம், பாசமாய் படைப்போடு வாழ்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பாசமாய் படைப்போடு வாழ்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம், பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. Earth is God's best gift, but we made it worse. Let's care for it. Save green. Let's go green together. Our earth is clean. Yes, now we're going to enjoy and encourage our little tiny tots performance.
joyful rhyme. Nature's wonders unfold in every space and time. Butterflies and trees, part of the jubilee. Sing along with joy in God's grace so free. Butterflies and trees, part of the jubilee. Sing along with joy in God's grace so free. Celebrate creation, la 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 la. Taste God's love through nature, la 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 la. Celebrate creation, la 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 la. Taste God's love through nature, la 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 la. In the meadow and the wood, where blessings abound, animals and plants in God's nature are found. A symphony of life, see the beauty that stands. Celebrate the goodness with the joy of dance. A symphony of life, see the beauty that stands. Celebrate the goodness with the joy of dance. Celebrate creation, la 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 la. Taste God's love through nature, la 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 la. Celebrate creation, la 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 la. Taste God's love through nature, la 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 la. Celebrate. நாலஞ்சு ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 4:32. 4:6. ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் பழுவு நம்மளுக்கு தரப்பட்டுள்ள. அவர் திருப்பேரே வீட்டக ஆலோசகர், பலபிலுள்ள இறைவன், பிரின்ஸா பீஸு. ஏசாயா 9:6. 4:7. வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணகை தந்தை அவற்றுக்குள் உணவு அளிக்கிறார். மத்தேயு 6:26. The earth is the Lord's and all that is in it, the world and those who live in it. Psalm 24:1. நன்மை செய்வதில் மனம் தளராத இருப்பதாக. கலாத்தியர் 6:9. ஆகாயத்து பறவைகளிடமிருந்து எப்படி கவலையில்லாமல் வாழலாம் என்பதை நடனத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இயேசு சாமி சொல்லுறத கேளு. பாரு பாரு
நாள் என்பது அனைத்து படைப்புகளுக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. இந்த ஓய்வு நாளை குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் எப்படி செலவழிக்கலாம் என்பதை நடனத்தின் மூலம் விளக்க வருகின்றனர் அகைன் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். படபடப்பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு, பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. படைத்த ஆண்டவர் ஓய்ந்தாரே, உழைப்போர் விலங்கு நிலத்திற்கும் ஓய்வழி என்றாரே, பெருமைக்காக உழைத்தே ஓடாய் தேய்ந்தது போதுமே, உறவுக்காக உழைத்தே வாழ்வை நோக்கி போகணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, ஆண்டவரே அளிக்கும் ஓய்வை உறக்க செல்லணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, ஆண்டவரே அளிக்கும் ஓய்வை உறக்க சொல்லணுமே, உறக்க சொல்லணுமே, நீ உறக்க சொல்லணுமே. படைப்புகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இதனால்தான் கடவுள் படைப்புகளை கொடுத்த பின் ஆதாமிடம் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொல்கிறார். அதை சிறு நாடகத்தின் மூலம் உங்களுக்கு நடித்து காட்ட வருகின்றனர் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். முதலாம் நாள் ஆயிற்று. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்து ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இரண்டாம் நாள் ஆயிற்று. வானத்தின் கீழுள்ள ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரையில் புல் பூண்டு கழித்தரும் விருட்சங்களை உண்டாக்கினார். மூன்றாம் நாள் ஆயிற்று. வானம் என்னும் ஆகாய விரிவிலே சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். நான்காம் நாள் ஆயிற்று. தேவன் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். தனது சாயலாக மனிதனையும் உண்டாக்கினார். ஆறாம் நாள் ஆயிற்று. படைக்கப்பட்ட அனைத்தையும் நல்லதென்று கண்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆனால் இப்படியாக ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக படைக்கப்பட்ட படைப்பின் தற்போதைய நிலையை நாடகத்தின் மூலம் காண்போம். ஆகாய விரிவு. ஹாய், நான் தான் ஸ்கை. என்னை
கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பாருங்க. நான் தான் இரவுலையும் இருப்பேன், பகல்லையும் இருப்பேன். எனக்குள்ளே தான் ஸ்டார், மூன், அதெல்லாம் எனக்குள்ளே தான் கடவுள் படைச்சிருக்கார். கடவுள் எனக்கு இந்த படைப்பை கொடுத்ததற்கு கடவுளுக்கு மிக்க நன்றி. கடல். நான் தான் கடல். எல்லாரும் என்னை பார்க்க பீச்சுக்கு வருவாங்க. எனக்குள்ளே நிறைய மீன், நண்டுலாம் இருக்கும். நான் கடல் என்னை செஞ்சதுக்காக நான் நன்றி சொல்வேன். வெட்டாந்தரை. ஹாய், நான் தான் லேண்ட். உங்களை எல்லாரும் தாங்குகிற பேஸ்மெண்ட் நான் தான். என்கிட்ட செடி கொடி மரங்கள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஹாய், நான் தான் மரம். நான் பழங்கள், நிழல், பறவைகளுடைய இருப்பிடமாய் நான் வந்து ஆக்சிஜன் தந்து நல்லா சுத்தமான காற்று தந்து நான் நிழல்கள் தருவேன். கர்த்தர் என்னை படித்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலேயே கடவுள் எங்களை தான் அழகாக படிச்சிருக்காரு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. கடவுள் படைப்புக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம், அப்புறம் நன்றியோ சொல்கிறோம். ஹாய், நாங்கள் தான் பறவைகள். ஆண்டவர் எங்களை கலர்ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. We have beautiful wings to fly around the world. நாங்கள் மொத்தம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வேறு வேறு கலரில் இருந்தால் கூட ஒற்றுமையாகவே இருப்போம். நானும் அழகானவும் கலர்ஃபுல்லானவும் பட்டாம்பூச்சி. நானும் அழகான கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சி. என்னை படைத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹாய், நான் தான் டைகர். கடவுள் என்னை படைச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த காட்டில் படித்ததுக்காக. ஹாய், நான் ராபிட். நானும் டைகரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காட்டில் ஜாலியாக விளாடுவோம். ஹாய், நாங்கள் தான் மனிதர்கள். நாங்கள் தான் இந்த இயற்கை எங்கள் கையில் தான், ஆண்டவர் எங்கள் கையில் தான் இயற்கையை கொடுத்துருக்காரு. நாங்கள் தான் இயற்கையோட கிங். ஆமாம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா படைப்பும் சந்தோஷமாக இருக்குது. இதுங்களை எப்படியாச்சும் டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும். எப்படி? ஆமாப்பா, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஐடியா, பேசாமல் மரங்களை வெட்டி ஃபர்னிச்சர் செஞ்சு விற்கலாமா? ஆமாப்பா, நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஓகே இந்த வெட்டினா உங்களுக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும்? நீங்கள் எத்தனை நாளுக்கு வாழ்வீங்க? உங்களுக்கு எப்படி நிழல்கள் கிடைக்கும்? நீங்கள் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கே. பேசாமல் நம்ம ஃபேக்ட்ரி உருவாக்கி ஃபேக்ட்ரியில் பொருள் தயாரித்து விற்கலாமா? ஹலோ, இருங்க. நீங்கள் ஃபேக்ட்ரியாக உருவாக்க போகிறீங்க. நீங்கள் உருவாக்குற ஃபேக்ட்ரினால் அதுலேருந்து புகையில் வந்து அது நிறைய பொல்யூட் ஆகி நிறைய டிசீஸ்லாம் வருது.
இந்த ஃபேக்ட்ரி செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து புகை வந்து இந்த தண்ணியிலலாம் இன்ஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் அதை டேஸ்டியாக சாப்பிட மீன் நண்டுலாம் உங்களால் சாப்பிட முடியாது, அது இன்ஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டிசீஸ் வந்துடும். ஆமாம். பேசாமல் நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணலாமா? ஆப்பா, நம்மளுக்கு இதுலேயும் நிறைய காசு கிடைக்கும்ப்பா. நம்ம ஜாலியாக ஏசியில் உட்காந்து வேலை செய்யலாம். இதே பண்ணலாமா? நோ 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 நோ, பாபெல் டவர் மாதிரி பெரிய பெரிய டவர்லாம் என் மேலே தான் கட்டுறீங்க. போர் வேறு போடுறீங்க. எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டுறீங்க. எனக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வருது. பூமி வெப்பமாகி நேச்சுரல் டிசாஸ்டர் வருது. நீங்கள் தான் அவதிப்படுவீங்க. நீங்களும் வாழணும், எங்களையும் வாழ விடுங்க. ஆமாம், பேசாமல் நம்ம விவசாயமே பண்ணிடலாம். அதுவும் கஷ்டமாக இருக்குமே. வேறு வழியிலேயே நம்ம மற்ற இதெல்லாம் பண்ணால் உலகத்தை அழிக்கிற மாதிரி இருக்கு. விவசாயமே பண்ணலாம், நம்ம நல்லா சாப்பாடு கிடைக்கும். ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஜூனியர் ப்ரோக்ராம் மெமரி வர்ஸ். Day 10. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்று நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலைவனத்தில் பாதை ஒன்று நான் அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஏசாயா 43:18-19. ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்விருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசியை வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். விடுதலை பயணம் 20:11. Day 2. And you be fruitful and multiply, abound on the earth and multiply in it. Genesis 9:7. நாள் 3. உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். லூக்கா 1:51. Day 4. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் எல்லோரும் ஏன் செலவிடுகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்தை உண்டு மகிழுங்கள். ஏசாயா 55:1-2. இப்பொழுது நமது ஜூனியர் பிள்ளைகள் இந்த கார்ப்பரேட் உலகத்தில் விவசாயிகளை காத்து எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பற்றி ஒரு நடனத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம்.
கேள்வியாச்சு பொது உடம வாயும் வயிறும் எரிகிறது தாயி தகப்பன விவசாயி நில உரிமை தந்தாயே பொது உடம. இப்பொழுது அடுத்த நடனமாக ஜூனியர் பிள்ளைகள் சுற்றுச்சூழல் சீற்றத்தால் என்னவெல்லாம் நடந்தது என்பதை இப்பொழுது நடனத்தின் மூலம் காண்போம். சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. ஆசையால உயிர் பலி உண்டாச்சு. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. பெருவெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. மிதமின்றி ஆசையால உயிர் பலி உண்டாச்சு. கட்டிடங்கள் கட்டிடவே கண்மாய்கள் காணாம போச்சு. ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு. இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்ட் உணவும் தூக்கத்தையே துளைச்சு போட்டுச்சு. எல்லோரையும் வாழவிடு. இயற்கை அன்னையின் அற்புதங்களை இலவசமாய் பகிர்ந்து வாழ்வோம். ஈடு இணையலா மனித வாழ்வினை பாதுகாத்து உறவில் மகிழ்வோம். வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தை தள்ளி தள்ளி திக்கட்டும் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களது வல்லவர் மீட்பர் அவர்கள் சார்பாக உனக்கு எதிராக வழக்காடுவார். நீதிமொழிகள் 23:10-11. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் மீது அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஏசாயா 19:34. இருப்பிடும் விலங்கினம் வினவுக, அது உனக்கு கற்றுத்தரும். வானத்து பறவை உனக்கு அறிவுறுத்தும். I will set you rain for the sea you sow in the round. In that day your cattle will graze in the broad meadows. Isaiah 30:23. இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு வாயில் சொன்னால் இவங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு முரசு கொட்டி சொல்லலான்னு வராங்க நம்ம இன்டர் பிள்ளைங்க. Celebrate creation in a joyful rhyme. Nature's wonders unfold in every space and time. Butterflies and trees, part of the jubilee.
free. இறையாட்சி வரப்போது, புது மாட்சி தரப்போது, புலி சிங்கம் கூடத்தான் புதுசா மாறிடுச்சு. பகைமை இல்லாத புது உலகை சமைத்திடு நீ, பரமன் இயேசுவுடன் நிறைவை நீ கொண்டாடு. நம்மளுடைய ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று படைச்சி ஒவ்வொரு நாளும் அது ரொம்ப நல்லதுன்னு கண்டா நம்ம வசனம் படிக்கிறோம். அப்படி படைத்த இயற்கையை நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஸோ இயற்கையினுடைய அவல நிலைமை என்னன்றதை தன்னுடைய மைண்ட் மூலயமா இன்டர்பிள்ளைங்க உங்களுக்கு நடித்து காட்ட வராங்க.
அவங்க சொல்ல வந்தது உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது வந்து இதனுடைய பேசிக் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? என்னென்ன நம்ம கடவுள் படைச்சி கொடுத்த நம்மளுக்காக தான் எல்லாத்தையுமே நம்மளுக்குன்னு படைச்சி கொடுத்தாரு. ஸோ அதை நாம் எந்த அளவுக்கு பாழடிச்சிட்டு இப்போ நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த அவலம் தான் அதற்கான காரணம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பிள்ளைங்க சொன்னதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் our inter cuckoos are going to sing us a song. Let's welcome inter cuckoos. Next we have VBS report. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு விபிஎஸ் 2024 ஆண்டினுடைய நிறைவு நாள் விழாவிற்கு வருகை புரிந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டோட பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டு நம்முடைய பேராயம் நமக்கு அமைத்து கொடுத்த செம்பொருள் படைப்பினை கொண்டாடுவோம். லெட்ஸ் செலிப்ரேட் கிரியேஷன் என்ற செம்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு விடுமுறை விவிலிய பள்ளி நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நிறைவு நாள் வந்திருக்கிறோம். எல்லா சென்டர்ஸ்லையும் சென்று நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் சென்று இந்த டிவோஷன் நடத்தி கொடுத்தாங்க. சிறப்பாக ஒரு காரியம் என்னென்னா, படைப்பினை கொண்டாடுவோம் என்ற அடிப்படையில் ஆண்டவர் வந்து அந்த இயற்கையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதற்காக முதல் நாளில் ஆசிரியர்கள் அனைவரும் செடிகள் கொண்டு வரப்பட்டு நம்முடைய ஆலய வளாகத்தில் அவைகள் நடப்பட்டது. பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து முதல் நாள் ஆயரோடு சேர்ந்து நம்ம அந்த செடிகளை நம்முடைய ஆலயத்தின் வளாகத்தில் நட்டு இருக்கிறோம்.
நீங்கள் அதை பாருங்கள் போயிட்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக ஜான் வெஸ்லி ஹாலில் வந்து அந்த பக்கம் வந்து செடிகள் இல்லாமல் இருந்தது, அது நடப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த விபிஎஸ் ஊழியத்தில் பார்க்கும்போது பாடல்கள், வேத வசனங்கள், வேத கதைகள் மற்றும் அனைத்து நிகழ்வுகள், பப்பட் ஷோ, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எக்காலஜி பற்றி ஒரு அவேர்னஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த ஆண்டு பிள்ளைகள் வந்து கற்றுக்கொண்டாங்க, நடத்தப்பட்டது. ஆசிரியர்கள் மாத்திரம் இந்த செடிகளை கொண்டு வந்து நடலை. அடுத்த நாள்லேருந்து பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க, குழந்தைங்க வந்து செடிகள் கொண்டு வந்தாங்க, விதைகள் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நட்டு தினந்தோறும் தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்துட்டு வராங்க. பெற்றோர்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் பிள்ளைகளை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. நம்முடைய ஆலய வளாகத்தில் இன்னும் எப்படியா நம்ம அழகுபடுத்தணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது விசேஷமாக எப்போவுமே பிள்ளைங்களுக்கு ஜூஸ் கொடுப்போம். பாட்டில் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கலக்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். பிள்ளைங்க அதை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த வருஷம் வந்து சரி நம்ம வந்து பழங்களை கொடுத்தா அது ஹெல்த்துக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கு வந்து அதை சாப்பிட வைக்கணும், அந்த பழக்கத்துக்கு வர வைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் என்ன செஞ்சோன்னா பழங்களை கொடுக்கலான்னு சொல்லி அதற்காக பிள்ளைகளுக்கு பழங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கப்பட்டது. பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, மற்ற ஸ்நாக்ஸ் பழம் மாத்திரம் கொடுக்கல, அதன் கூட வடை, கரும்பு ஜூஸ், நுங்கு, சோளம், பச்சை பயிறு, வெள்ளைக்கடலை, பாயாசம், மோர், லெமன் ஜூஸ், கேசரி, போண்டா, இன்னும் நிறைய பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லா சென்டர்ஸ்க்கும் இதை அனுப்பி வைக்கப்பட்டது. ஏன்னா சத்துமிக்க ஆரோக்கியமான உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. நீங்களுமே அதை வந்து வீட்டில் ஃபாலோ பண்ண நீங்கள் பாருங்கள். அதன் பிறகு அன்பின் விருந்தாக 6/5/2024 அன்று நமது ஆலயத்தில் நடைபெற்றது. பிள்ளைகள் அனைவரும் தங்களுடைய உணவுகளை கொண்டு வந்து மற்ற பிள்ளைகளோட அதை பகிர்ந்து உண்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அதன் பிறகு 9ஆம் தேதி அன்று 9/5/2024 அன்று நம்ம ஆலயத்தின் சார்பாக பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லா சென்டர்ஸ்க்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க, லஞ்சு. அதன் பிறகு அன்று காலை 10 மணிக்கு எல்லா சென்டர்ஸ்க்கும் இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு நடத்தப்பட்டது. நம்முடைய ஆலயத்தின் சார்பாக நம்முடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த இன்ஸ்பெக்ஷன் நடத்தி கொடுத்தாங்க. எல்லா சென்டர்ஸ் பிள்ளைங்களுமே நல்லா வசனம் சொன்னாங்க, பாடல்கள் பாடினாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதன் பிறகு பார்க்கும்போது அன்னைக்கு மதியம் ஒரு சீஃப் கெஸ்ட் வர வைக்கப்பட்டார். மிஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல், ஏன்னா இப்போ சுற்றுச்சூழலை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில், அது ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து மிஸ்டர் அருள்தாஸ் வந்து இங்கே பிள்ளைகளுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாரு. பிள்ளைங்க நிறைய பாயிண்ட்ஸோடு முன் வந்தாங்க, வந்து ரொம்ப உற்சாகமாக கலந்து கொண்டாங்க. அதன் பிறகு பார்க்கும்போது இடையில பார்க்கும்போது பப்பெட் ஷோ நடத்தப்பட்டது. ஆகவே இங்கே பார்க்கும்போது இந்த விபிஎஸ் 2024 படைப்பினை கொண்டாடுவோம் என்ற அடிப்படையில் மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வும் நடத்தப்பட்டது. இதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பல ஆலோசனைகள் வழங்கின ஆயர்கள் இருவருக்கும் மற்றும் செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் பேரண்ட்ஸ் மெயினாக இதை நீங்கள் அனுப்பி பிள்ளைகளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி அனுப்புனீங்க. நாங்கள் டீச்சர்ஸ், டைரக்டர்ஸ், இன்சார்ஜஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை நல்ல முறையில் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தர் நாமத்துக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. சீனியர் மெமரி வேர்ஸ். நாள் 9. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கழிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். கொலோசையர் 3:12. நன்றி. No longer there will be any curse. The throne of the God and the Lamb will be in the city, and his servants will save him. They will see him, and his name will be written in their forehead. There will be no longer any night. They do not need the light of the sun or the light of the lamp, for their Lord their God will give them light.
They will reign him forever and ever. Revelation 22 verses 3 to 5. That 15th year shall be jubilee to you, and you shall not sow or reap the aftergrowth or harvest the unpruned wines, for it is a jubilee, it is holy. You shall eat what only the field itself produces. Leviticus 25:11-12. அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சம் ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்சமான யாவுக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஆதியாகமம் 9:16-17. Day 3, Creation and Exploitation. In the same way, you who are younger must accept the authority of the elders and clothe yourselves with humility in your dealings with each other. For God opposes the proud and gives grace to the humble. 1 Peter 5:5. அடுத்தவங்க பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பாய்ஸ் நடனம் ஆட வருகிறார்கள். அகப்பு ராஜா நாலு கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜா நாலு கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து, ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து. எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து. அடடா தம்பி கேளு, அச்சச்சோ தங்க பாரு, ஜும்தா 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 ஜும். அடுத்தவர் பொருள் மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயோ அவதிப்படாத. அடுத்தவர் பொருள் மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயோ அவதிப்படாத. ஆண்டவர் அளித்த ஆசிகள் போதுமே, ஆண்டவர் அளித்த ஆசிகள் போதுமே. என்றே நினைத்திடு வாழ்வு நிலைக்குமே, என்றே நினைத்திடு உன் வாழ்வு நிலைக்குமே. ஆஹா தம்பி கேளு, ஓஹோ தங்க பாரு, சுத்தா 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 சும். இந்த வருஷம் நிறைய மிஷினரி பயோகிராஃபி பார்த்தோம். அதனால எல்லாருக்குமே பயோகிராஃபி எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு சின்னதாக ஸ்டோரிஸை பற்றி நம்ம தொகுப்பை பார்க்கலாமா? ஹாய், இந்த வருஷம் ரீபேஸ் போனியா? ஆமா போனேனே, நீ போனியா? போனேன். இந்த வருஷம் தீம் கூட படைப்பினை கொண்டாடுவோம் தானே? ஆமா ஆமா. உங்க அக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க? Day 1 படைப்பில் ஓய்வு பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சின்சான் மாதிரி ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல 6 நாள் உண்மையா உழைச்சு 7வது நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. படைப்புகளுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, இவர் யாரு சிறுத்தை கூட உட்காந்துட்டு இருக்கிறாரு? சரிவா, உங்ககிட்ட போய் பார்க்கலாம். இவருதான் சாது சுந்தர் சிங். நாமெல்லாம் சிறுத்தையை பார்த்து பயந்து நிக்கிறோம். அவரை பாரு, சிறுத்தை கூட செல்ஃபி எடுத்துட்டு நிற்கிறாரு. நாமும் இயற்கையோடு ஒன்றி வாழும்போது இயற்கையும் விலங்குகளும் நமக்கு உற்ற நண்பராக வாழ முடியும்.
தூசி நிறைந்த பஞ்சாப்லேருந்து டிபெட்டின் பனி சிகரங்கள் வரைக்கும் நடந்து நடந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கடவுளுக்காக ஊழியம் பண்ணார். இயற்கையில் மாறாத அன்பு இருந்தால் எல்லா கிளைமேட்டும் கூட நமக்கு ஒத்து போகும். விலங்குகளும் எல்லா உயிரினங்களும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பயனுள்ள வாழ்க்கையில் வெயில் தாங்கலையே, என் உடம்பில் ஏதோ நீர் போன்ற திரவம் சுரக்கின்றதே. அடே எருமை, அது வேர்வை. சும்மா ஏசிலே உட்காந்துட்டு இருந்தா வேர்வை எப்படிதான் இருக்கும்னு கூட தெரியாதா? பாரிஸ் ஹால்ல கூட ஏசி போட்டாங்க. பிபிஎஸ் ஃபுல்லா என்ன ஜாலி தான். ஒரு பக்கம் வெயில அடிக்குது, இன்னொரு பக்கம் மழை பெஞ்சா வெள்ளமா ஓடுது. கடவுளே, உமக்கு கண்ணே இல்லையா? அட பொறு கடவுள் அவனை ஏசி 40 மணி நேரமும் போட சொன்னது, மரமெல்லாம் வெட்ட சொன்னது, ஏரி குளத்துல வீடு கட்ட சொன்னது. செய்யற பாவம்லாம் நீ செஞ்சுட்டு கடவுளுக்கு கண்ணு இல்லையா? டீ கடையில பண்ணு இல்லையா? முதல்ல நீ திருந்து. நம்ம பஞ்சாயத்தை அப்புறம் பார்க்கலாம். சரி வா, இங்க ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் யாருன்னு பார்க்கலாம். இவர் எங்கேயோ பார்த்திருக்கனே. நானே சொல்றேன், நீங்க வில்லியம் கவுடி தானே? பணியை ஆரம்பிச்சப்போ ஈக்காடு கிராமத்தில் சுமார் 2500 மக்கள் தான் வாழ்ந்து வந்தாங்களாம். உயர்குல மக்கள்னும் தங்களை சொல்லிக்கிட்டவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சாம். உயர்குல மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளியும் தடுப்பு சுவரும் இருந்தது. அவங்களாம் தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்பவே புறக்கணிச்சு அவங்கள கிராமத்தோட ஒதுக்குப்புறமாக தள்ளிட்டாங்க. அந்த மக்கள் ஒருவேளை சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். இவ்வளோ பசியில் இருந்த மக்களை மிஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சாப்பாடு கொடுத்து அவங்கள ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபாரினில் இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே லெட்டர் எழுதினாங்க. 2001 சென்னை ஈக்காடுன்னு எல்லா இடத்துலையும் காலரா பரவி இருந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்களாம். ஆனால் வில்லியம் கவுடி மட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஈடில்லா சேவையை செஞ்சாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா தன்னோட மகளை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தாங்களாம். அந்த பொண்ணுக்கு காலரா வந்து அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அவங்களுக்கு காலரா இருந்ததால் யாருமே அடக்கம் பண்ண வரல. ஆனால் வில்லியம் கவுடி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் குழி தோண்டி மரியாதையோடு அடக்கம் செஞ்சாங்க. வில்லியம் கவுடியோட வாழ்க்கை மற்றவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மாற்றமாகவும் இடமாற்றோருக்கு இடமளித்து ஒரு சமூக மாற்றுதலுக்காக சான்றாக அவங்க. அந்த நாளில் கூட ஒரு மிஷனரி பற்றி சொன்னாங்கல்ல, இவரா பாரது? அட ஆமாம், ஆப்ரஹாம் லிங்கன் தான். அவர் ஏழ்மையிலிருந்து படித்து வளர்ந்து மக்களுக்காக போராடி அமெரிக்காவோட முதல் பிரசிடெண்ட் ஆனார். ஒரு சமயம் அவர் ஒரு டீ எஸ்டேட்க்கு கெஸ்டாக போனாராம். அங்கே வாரத்துக்கே 1 லீஃப் மீட்டும் 2 பவுண்ட் காசும் தான் அவங்க கூலியாக கொடுத்ததை பார்த்தாரு. கொஞ்ச நாளில் அந்த தோட்ட உரிமையாளருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது என்னன்னா, அங்கே வேலை பார்த்த எல்லா பண்ணை அடிமைகளையும் விடுவிக்கணும்னு. அவருக்கு கிடைச்ச பதவி பொறுப்பை வச்சு ஒடுக்கப்பட்டவங்களுக்காகவும் விளிம்பு நிலையில் அடிமைகளாக இருந்தவங்களுக்கும் போராடினார். மன அமைதி மன அமைதி. நான் டயட்ல இருக்கேன். சமோசா, வடகரி, பானிபூரி, பீஸா, பர்கர். அமைதியா இருங்க, நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னல. ஐயோ, இப்பன்னு பார்த்து பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல இருந்து வாசனை ரொம்ப என்ன சோதிக்குது. உனக்காக எங்க அக்கா ஒரு லெசன் எடுத்தாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு பாலைவனத்துல கடவுள் மன்னாவை கொண்டு உணவு கொடுத்தாரு. உன்ன மாதிரியே தானே அவங்களும் எகிப்துல கறி குழம்பு குண்டாம பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிட்டு கேட்டாங்க. ஆனா கடவுள் பாரு, அந்த கிளைமேட்க்கு அவங்க நடந்து நடந்து போற பிரயாணத்துக்கு அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாரு. உன்ன மாதிரியே எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு தொப்பையை வளர்க்கலாம்னு நினைச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்த மன்னாவும் கெட்டு போச்சு. உனக்கு வீட்டில் கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாலே உடம்பு குண்டாகாது, நீயும் எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். ஏதோ புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ஒரு மிஷனரி பற்றியும் சொல்றேன், அவங்க செஞ்ச பணிகளை பற்றியும் சொல்றேன், இன்னும் நல்லா புரியும். அங்க இருக்காரு பாரு, அவர் தான் ஜார்ஜ் முல்லர். அவருடைய வாழ்க்கைய கஷ்டப்படுற ஆதரவற்றவர்களுக்காக அர்ப்பணிச்சு ஊழியம் செஞ்சாரு. அவர் 5 ஆதரவற்ற இல்லங்களை கட்டியிருக்காரு. அவருடைய வாழ்நாளில் 10,024 ஆதரவற்ற பிள்ளைகளை கவனிச்சிருக்காங்க.
ஒரு நாள் ஆதரவற்ற இல்லத்தில் அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை பிள்ளைங்க எல்லாரையும் எழுப்பி டேபிளில் சாப்பிட உட்கார வச்சுட்டு எப்போதும் போல கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணாங்க. இரு வெயிட் பண்ணு. இதுக்கப்புறம் எனக்கும் ஸ்டோரி தெரியும். நைட்டெல்லாம் தூக்கமே வராத ஒரு பேக்கர் அவங்க எல்லாருக்குமே பிரெட் செஞ்சு கொண்டு வந்தாங்க, அதானே? இப்போ புரியுதா? ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு டயட்டில் இருக்குன்னு சுற்றிட்டு இருக்கிற. ஆனாலும் இந்த உலகத்தில் பிலோ பாவர்ட்டி லைனில் வாழ்கிற மக்கள் ரொம்ப அதிகம். ஸோ கடவுள் கொடுக்கறத சந்தோஷமாக சாப்பிட்டு பழகிக்க. என்னது அது புதுசாக என்னமோ வச்சுருக்க? ஓ இதுவா? இந்த லேப்டாப் எங்கள் அப்பாவோட மேனேஜர் நான் 10th நல்ல மார்க் வாங்கினதுக்கு துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. மாடல் நல்லா இருக்கே, எங்கே வாங்குறதுன்னு சொல்லு, நானும் இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். இது லிமிடெட் எடிஷன் மாடல் தான், ஆன்லைன்லாம் கிடைக்காது. இது நல்லா இருக்கு, உனக்கு வேணும்னா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி புதுசாக பெருசாக வேறு லேப்டாப் வாங்கி தரேன். இது எனக்கு கொடுத்துட்றியா? இல்லைடா, எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இது, எனக்கு இது போதும். ரொம்ப பண்றால, கேட்டா ரொம்ப தான் சீன் போடுறா. ஆமா, எனக்கு அந்த லேப்டாப் மேல ஒரே கண்ணா இருக்கு. பேசாம நான் சொல்றத செய், நான் பென்ட்ரைவை தரேன், அதுல நிறைய வைரஸ் இருக்கு. அமைதியா லேப்டாப்பை வாங்கி வைரஸை ஏற்றி விட்டு கொஞ்ச நாள் வேலை செய்யாம சுத்திட்டு இருக்கட்டும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? பிபிஎஸ்ல நாபோத் ஸ்டோரி அக்கா சொன்னாங்களா இல்லையா? ஆமா, அடுத்தவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளுக்கு ஆசைப்பட்டு பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லா ரிசோர்ஸும் எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆஹாபா இருக்காத. நான் ஒரு மிஷினரி பத்தி சொல்றேன், அவர் டெடிகேஷன் கண்டிப்பா உன் மனசை மாத்தும். ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை நாயகன்னு பெயர் பெற்ற ரெவரண்ட் ஆடம் ஆண்ட்ரூஸ் தான் அவர். 1879 செங்கல்பட்டுல சர்ச்சே கிடையாது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வாலாஜாபாத் ஆகிய இடங்களில் இயங்கி வந்த ஸ்கூல்ஸ்ல இணைந்த ஒரு 20 கிறிஸ்டியன் பீப்புள் சென்னை பிராட்வேல இருந்த ஆண்டர்சன் சர்ச்ல தான் மெம்பரா இருந்தாங்க. ரெவரண்ட் ஆடம் ஆண்ட்ரூஸ் அவர்களும் அவங்க வைஃபும் செங்கல்பட்டுக்கு வந்து அங்க இருந்த ஸ்கூலோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. கிராமங்கள்ல மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதை பார்த்து பணக்கார மேல்ஜாதி மக்கள் இதுவரை அடிமைகளா இருந்தவங்களுக்கு படிப்பும் வேலையும் கிடைச்சிட்டா சுயமரியாதை பத்தி பேசுவாங்க, அடிமைகளா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப அடிச்சு அவங்க குடிசைகளுக்கெல்லாம் தீ வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இதனால பல ஆண்டுகளா குத்தகைக்கு பயிரிட்டு வந்த நிலங்கள்ல இருந்து துரத்தப்பட்டாங்க. அவங்க வாங்கின கடன்களுக்காக பொய் வழக்குகளும் போடப்பட்டது. கொஞ்சமா நிலம் வச்சிட்டு இருந்தவங்களுக்கும் நிலத்துக்கு தண்ணீரை நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் பொறுமையோடு சகிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வேற இடத்துக்கும் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு சேஃபான பிளேஸ்ல தங்க வைக்கணும்னு அவங்களுக்கு தனியா ஒரு குடியிருப்பை உருவாக்கி அங்கேயே குடி வச்சு அவர்களுக்கு கல்வி, சுய தொழில் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த இடம்தான் அந்திரேயாபுரம்னு இப்போ இருக்கு. சாதியற்ற தலித் மக்களுக்கு நிலங்கள் வேணும்னு கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்தார். ஆனா அப்ப இருந்த கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் செய்யல. ஆனாலும் லீவுக்கு இங்கிலாந்து போன ஆடம் ஆண்ட்ரூஸ் இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனையை முன் வச்சாரு. ஃபைனலா சென்னை கவர்மெண்ட் அதற்கான கெசட் ரிலீஸ் பண்ணி பஞ்சமி லேண்டுன்னு தலித் விவசாயிகளுக்கு நில உரிமை வழங்க நிலங்கள் கொடுத்தாங்க. ரெவரண்ட் ஆடம் ஆண்ட்ரூஸ் செங்கல்பட்டுல செய்த சோஷியல் ஒர்க் மக்களோட உரிமைக்காக குரல் கொடுத்தது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் நிலங்களும் வேணும்னு அவரோட சமூக சீர்திருத்த பார்வை மிகப்பெரிய வெற்றியும் மக்கள் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணுச்சு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு எல்லா மிஷினரிங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நாம தான் சுயநலமா இருக்கோம். என்னப்பா இங்க ஒரே ஸ்மெல்லா இருக்கு? நீ தான் குளிக்காம வந்திருப்ப, குளிச்சியான்னு யோசி. என்ன என்னை பார்த்தா குளிக்காத மாதிரியா இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ எங்க இருந்து வருது? அங்க பாரு, அவங்க கிட்ட இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா இது? இரு யாருன்னு பாப்போம். இவர் தான்ப்பா மிஷினரி டேமியன். மிஷினரியா? இவருக்கே தீராத வியாதி இருக்கும் போலயே, இவர் எப்படி மிஷினரியா? இவருக்கு அப்படி நோயெல்லாம் இல்லை. ஒரு காலத்துல ஹவாய் தீவுல
3,50,000 பீப்புள் இருந்தாங்களாம். அங்கே டூரிஸ்ட்லாம் வந்து மக்கள் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு ப்ரோன் ஆகி 50,000 பீப்புளாக பாப்புலேஷன் கம்மியாக்கிட்டாங்க. அப்புறம் அப்போ தான் டேமியன் அவங்க அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹவாய்க்கு போய் அங்கேயே ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கே தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை தனியாக மொலக்கா அப்படிங்கிற இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே போன டேமியன் தொழுநோயாளிகளின் வாழ்வை ரொம்ப முக்கியம்னு கடவுளை பற்றி சொல்லி அவங்களோட காயத்தை கட்டி விவசாயம் சொல்லி கொடுத்து அவங்கள இயல்பான வாழ்க்கைக்கு வழிவகை செஞ்சாங்க. அப்படியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. மட்டும் இல்லை, நோயினால் மரிச்சு போனவங்களை மரியாதையோடு அடக்கம் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் டேமியன் அவங்களுக்கு அந்த நோய் வந்துடுச்சு. அப்போ கூட அவர் இறைவன் தனக்கு உரிய சிலுவையை தொழுநோயின் மூலம் என்னை அலங்கரித்தார் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததை சொன்னார். ரொம்ப கிரேட்ல. இயேசுவை போல தன்னுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்காக கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். பலவீனமான உடலை கொண்டவர்கள் கடவுளுக்காக ஊழியம் செய்ய முடியுமா என்ற கேள்வி நம்ம பலருக்கும் உண்டு. பலன் உள்ளவர்களுக்கோ பலன் இல்லாதவர்களுக்கோ உதவி செய்வது கடவுளுக்கு லேசான காரியம். தன் முழு உடல் பலனோடு மனபலனோடு ஊழியத்தின் பாதையை துவங்கி பலனற்று போன சூழ்நிலைகளிலும் கடவுளின் அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இறுதி வரை மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக, சமூக சீர்திருத்தவாதிகளாக, விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்விற்காக உழைத்த ஊழியர்களின் நினைவை போற்றுவோம், நன்றி செலுத்துவோம், நாமும் முயல்வோம். சீனியர் கேர்ள்ஸ் அழகாக பயோகிராஃபி, மிஷினரி பயோகிராஃபி பண்ணாங்க. 10 days பயோகிராஃபி. ஆக்சுவலாக 7 வந்து 6th இது பார்த்துருப்பீங்க. 7 வந்து அசோசி ஃப்ரான்சிஸ் அவர், 8 வந்து பிஷப் கால்டுவெல், 9th வந்து ஐடாஸ் கடை, 10 வந்து அன்னை தெரசா. இப்படி 10 மிஷினரி பயோகிராஃபி பார்த்தோம். எங்களுக்கே ஒரு புல் அரிக்குது. இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஊழியம் செஞ்சுட்டு போயாச்சு. நம்ம ஜாலியாக இருக்கோம், அவ்வளோதான். ஆண்டவர் வசனத்தை கேட்குறோம். ஆனால் யாருமே அவங்க தங்களுடைய நாட்டை விட்டு, தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போனாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்படிங்கும்போது இதை உணர்ந்து நாமளும் நம்முடைய இயற்கையை நேசிப்போம், நம்முடைய சரீரத்தையும் பாதுகாப்போம். நன்றி. அதனால் ஒரு சின்ன ஃபியூஷன் டான்ஸ் ஆட வருகிறார்கள் சீனியர் கேர்ள்ஸ். எங்களோட தலைப்பு படைப்பினை கொண்டாடுவோம். அதுல கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பச்சை வானம் பேசும், நீலவானம் கேட்கும், அருவிகள் பாடல் பாடும், நீரோடை துள்ளி ஆடும், படைப்புகள் பரமரின் சாயலாகுமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே, படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. ஆடி ஆடி களைப்பா அடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு பாட்டு தான் இருக்குல்ல, அதை போட்டுடுவோம். படபடப்பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு, பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு.
டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு. அகப்பு ராஜா நாளை கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜா நாளை கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து, ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து. எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து. அடடா தம்பி கேளு, அச்சச்சோ தங்க பாரு, ஜும்தா 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 ஜும். இசை மாற்றம். நன்றி உரை. இந்த வருடம் விடுமுறை விவிலிய பள்ளி நடத்த எங்களுக்கு உதவி செய்த தேவனுக்கு முதலாவது எங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஊக்கமும் ஒத்துழைப்பும் தந்த ஆயர் மற்றும் ஆயரம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய சேகர செயலர் திரு சாமுவேல் எபினேசர் அவர்களுக்கும் ஆலயத்தின் பொருளர் திருமதி ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் லே லீடர்ஸ் அவர்களுக்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கிளை சபை ஊழியர்கள் இன்சார்ஜ் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஸ்நாக்ஸ் வாலண்டியர்ஸ் தினமும் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு உதவி செய்தவர்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருக்கும் எங்கள் சர்ச்சில் வந்து இங்கே பிள்ளைங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு குப்பையாக இருக்கும், அதையெல்லாம் டெய்லி கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் க்ளீன் பண்ண ஒவ்வொரு சர்ச் ஒர்க்கர்ஸ்க்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த 10 நாள் டிவோஷன் எடுத்த ஒவ்வொருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்ஸ்பெக்ஷன் செய்தவங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து உதவி செய்து உற்சாகப்படுத்திய ஒவ்வொருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருச்சபையின் உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஸ்டேஜ் மற்றும் எல்லா நாட்டிலும் உதவியாக இருந்த நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணோம். ராபர்ட் அண்ணா ரொம்ப உங்களுக்கு எங்களுடைய விபிஎஸ் டீச்சர்ஸ், டைரக்டர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருடைய சார்பாக ராபர்ட் அண்ணாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மற்றும் ஆல் சென்டர் இன்சார்ஜ் ஜேக்கப் அண்ணாவுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒளி அமைத்து கொடுத்த அந்த குழுவினருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக இந்த கோடை கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவின் நாயகர்களான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இங்கே வந்து பிள்ளைங்க அதிகமான வசனங்களையும் கதைகளையும் கற்றுக்கொண்டு எங்களையும் அதிகமாக உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வேணுமா வேணாவா? சரி, நம்ம ஃப்ரெண்டு தான் அவன். வருஷம் வருவாப்புல. ஆனால் இந்த வருஷம் மிஸ் டாம் தான் அன்றைக்கி என்ன சொன்னான், அடுத்த வருஷம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வரலையா?
சரி அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கானா. இப்போதான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. எல்லாரும் கூப்பிடலாமா? பப்பு கூப்பிடுங்க எல்லாம். வரமாட்டியா? சத்தம் பத்தலையா? சரி இன்னும் சத்தமாக கூப்பிடணுமா? என்னது பசங்களோட பேரண்ட்டை கூப்பிட்டா தான் வருவியா? கூப்பிடுங்கப்பா. வந்துரு பப்பு. ஒரே என்னது ஓகே ஓகே டே 2 சாங் வேணுமா உனக்கும்? அண்ணா டே 2 சாங் போடுங்க அண்ணா. பப்பு வாங்க. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. வெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. ஆசையால உயிர் பலியுண்டை சாச்சு. சுற்றுச்சூழல் சீர்கெட்டு மனித வாழ்வு பாழாச்சு. வெள்ளம் பூகம்பம் பூமி எங்கும் உண்டாச்சு. இதனின்றி ஆசையால உயிர் பலியுண்டை சாச்சு. பாட்டெல்லாம் பாடியாச்சு, ஆட்டமும் ஆடியாச்சு. பாட்டு தான் பாடியாச்சு, ஆட்டம் தான் ஆடியாச்சு. என்னதான் கத்துக்கிட்டோம்? இப்போ நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? யாருமே சொல்ல மாட்டீங்களே. என்னதான் கத்துக்கிட்டோம்? மரத்தை வைப்போமா இல்லையா? இல்ல, சத்தமே வரல எனக்கு. செடியை நடுவோமா இல்லையா? மரம் வைப்போமா? காட்டை அழிக்க மாட்டோம்ல? இல்ல இல்ல, எனக்கு ஓஎஸ் சொல்லணும். சத்தமே வரல. என்னம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் அமைதியா உட்காந்துருக்கோம். நம்மளும் சொல்லுவோமே சேர்ந்து, செடியை வைப்போம். ஓஎஸ் எதுக்கு சொன்னோம்? செடியை வைப்போம். சொல்லுங்க, செடியை வைப்போம், அதை பாதுகாப்போம், இயற்கையை அழிக்கவே மாட்டோம். சத்தமே இல்லை. எங்கள் பிள்ளைங்க தான் சத்தம் கேட்குது, உங்கள் சத்தம் கேட்கவே இல்லை. சத்தமாக சொல்லலாம், இயற்கையை அழிக்க மாட்டோம்.
இல்லை, சத்தமே வரலையே எங்களுக்கு. போங்கப்பா. இயற்கையை அழிக்க மாட்டோம், இன்னுமே பாதுகாப்போம். செடி வச்சா கூட தண்ணி ஊற்ற மறக்க மாட்டோம். ஓ எஸ், சூப்பர் பிள்ளைங்களா. பாய் 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 பாய். டீச்சர்ஸ் டான்ஸ். காலி பண்ணு காலி பண்ணு, குப்பைய காலி பண்ணு, ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு, சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு. தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ. படைப்பெல்லாம் மீங்குதுங்க, பிரசவ வலியால. படைப்பெல்லாம் மீங்குதுங்க, பிரசவ வலியால. வானவரை பாக்குதுங்க, விடுதலை கேக்குதுங்க. வானவரை பாக்குதுங்க, விடுதலை கேக்குதுங்க. காலி பண்ணு காலி பண்ணு, குப்பைய காலி பண்ணு, ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு, சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு. முன்னணையில் மன்னனேசு ஏழ்மையின் காட்சியாக, முன்னணையில் மன்னனேசு ஏழ்மையின் காட்சியாக. எளிமையை வாழ்ந்திடுவோம், படைப்பை வாழ வைப்போம். எளிமையை வாழ்ந்திடுவோம், படைப்பை வாழ வைப்போம். காலி பண்ணு காலி பண்ணு, குப்பைய காலி பண்ணு, ஆக்கிரமிச்சு உள்ள இடத்தை சீக்கிரமா காலி பண்ணு. யானை புலி சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ள வருது பாரு, சாப்பாடு தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள தேடுது பாரு. தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ, தானே தானே தானேனோ. Next, volunteers dance. அகப்பு ராஜா நாளே கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜா நாளே கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போட்டு நிலத்து மேல பித்து, ஆனாலும் நான் போட்டு நிலத்து மேல பித்து. எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடுங்கிட்டாங்க நியாயத்தை வித்து. அடடா தம்பி கேளு, அச்சச்சோ தங்க பாரு, ஜும்தா 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 ஜும்.
பாபேல பாரு விண்ணை முட்டும் ஒசரம் பாரு விண்ணை முட்டும் ஒசரம் பாரு மனிதர்களின் பெருமை பாரு சுயநலத்தின் சின்னம் பாரு மனிதர்களின் பெருமை பாரு சுயநலத்தின் சின்னம் பாரு 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 கோபுரம் பாரு 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 பாபேல பாரு பெருமழையில் வெள்ளம் பாரு காக்கப்பட்ட குடும்பத்தாரு சேர்ந்து போட்ட திட்டம் பாரு கோபுரம் கட்ட கூடிச்சு பாரு சேர்ந்து போட்ட திட்டம் பாரு கோபுரம் கட்ட கூடிச்சு பாரு நோக்கம் எல்லாம் தப்பு பாரு தற்பெருமை உச்சம் பாரு தனக்கு பேரு வரணும் பாரு எதையும் செய்ய துணியும் பாரு தனக்கு பேரு வரணும் பாரு எதையும் செய்ய துணியும் பாரு 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 கோபுரம் பாரு 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 பாபேல பாரு ஆண்டவரின் செயல பாரு அவர்களுக்குள்ளே குழப்பம் பாரு வேற வேற மொழிய பாரு வேறுபட்டு நின்னது பாரு வேற வேற மொழிய பாரு வேறுபட்டு நின்னது பாரு கடவுள் கொடுத்த வாழ்க்கை பாரு தாழ்மையோடு இருக்க பாரு கையில உன்ன கொடுத்து பாரு நிச்சயம் மேல உயர்த்துவார் பாரு கையில உன்ன கொடுத்து பாரு நிச்சயம் மேல உயர்த்துவார் பாரு 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 கோபுரம் பாரு 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 பாபேல பாரு விண்ணை முட்டும் ஒசரம் பாரு விண்ணை முட்டும் ஒசரம் பாரு மனிதர்களின் பெருமை பாரு சுயநலத்தின் சின்னம் பாரு மனிதர்களின் பெருமை பாரு சுயநலத்தின் சின்னம் பாரு 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 கோபுரம் பாரு 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 பாபேல பாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த விடுமுறை வேதாம பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்ட எல்லா வசனங்களோடும் பாடங்களோடும் பாடல்களோடும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த விரும்புகின்ற நம்முடைய எல்லா முயற்சிகளோடும்
எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். பாரு பாரு கோபுரம் பாரு